எவ்ரிவன், மொக்கமிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு என்னோட சேனலில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குக்கிங் வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ குக்கிங் இந்த சென்ஸ் வந்து நம்ம குக்கிங்கில் வந்து ஈஸியாக வந்து ஒரு பாயசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாயசம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பால் பாயசம், லைக் என்ன சொல்கிறது, ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பாயசம் வைப்பாங்க, அரிசி மாவு யூஸ் பண்ணி பாயசம் வைப்பாங்க. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடலை மாவு யூஸ் பண்ணி ஒரு பாயசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ வாங்க கடலை மாவு பாயசம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிராமத்து லைஃப் அப்படின்னாவே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ கிராமம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம். ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். சுற்றி சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மான்கள்லாம் நம்ம பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யூஸ்வலாக கிராமத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போதோ வந்து நிறைய மான்கள், நிறைய மாடு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ கிராமம் அப்படின்னும் போது என்னதான் வந்து மாடி வீடு வச்சுருந்தாலும் பட் இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டில் வாழ்றதே வந்து ஒரு தனி சுகம்தான். ரொம்பவே நல்ல ஒரு காற்று இருக்கும், நல்ல ஒரு தண்ணி இருக்கும், பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கிராமம் வந்து இன்னைக்கு இருக்குது. நிறைய கிராமங்கள் இருக்குது, நான் அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி சிட்டி லைஃப்பும் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்பவே நல்லாவே ஒரு லைஃப் வந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் கிராமத்து லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்னு சொல்லுவேன், ஹெல்த்தியான லைஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ கடலை மாவு பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் வந்து ஸ்மெல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பனவெல்லம் வந்து நம்மளுக்கு பாயசத்துக்கு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பால் எடுத்திருக்கேன். பசும் பாலோ இல்லைனா வந்து நீங்கள் நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். கடலை மாவு வந்து நம்மளுக்கு ரொம்பவே மெயினான இன்க்ரீடியன்ஸ், ஏன்னா அதில் தான் பாயசம் வைக்க போகிறோம். அப்புறம் தேங்காய் பூ தேவையான அளவு. உங்களுக்கு தேங்காய் பூ வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ண வரலாம், பட் தேங்காய் பூ போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து நம்ம முந்திரி தாளிக்கிறதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். இந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறது தான். இந்த பொருள் வந்து நீங்கள் செப்பரேட்டாக போய் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து நல்ல மாவு பாயசம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஸோ பால் பாயசம் செய்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்கிற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ அடுப்பு வந்து நல்லா பற்ற வச்சாச்சு, எரியுது. ஸோ அடுப்பு நல்லா எரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட நெய் எடுத்து போட்டுப்போம். நெய் வந்து நமக்கு நல்லா வந்து கொதிக்குது. என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா முந்திரி, இது போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்னா, இந்த நெய்யிலே நம்ம வச்சுக்க திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வந்து நம்ம பொரிச்சு வச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ கடாய் வச்சுக்கிறேன். ஸோ கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. மாவு வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போதும், ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம கடலை மாவு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ பாயசத்துக்கு நான் போட போடணும் அவ்வளோ மாவு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மாவு வந்து நான் நல்லா வந்து வறுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து மாவு எடுத்து வறுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம் இல்லையா தேங்காய் பூ வந்து லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு வந்து இந்த நம்மளோட பாயசம் வைக்கிற சட்டியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இந்த பால் வந்து நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து பால், காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் சேர்க்குறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து
சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. அப்படி இல்லைன்னா சுத்தமாக கூட ஆஃப் பண்ணிவிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த பால் வந்து அதே சேம் கப் வந்து பால் சேர்க்கணும். நீங்கள் சேர்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த கட்டிலாம் இருக்கு இல்லையா, அது போகிற அளவு வந்து நல்லா வந்து கலக்கணும். ஏன்னா பால் கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம். ஸோ இது வந்து க்ளீனாக தான் இருக்குது. க்ளீனாக நாங்கள் எடுத்து வச்சதால் இதை வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு கலக்கலை. ஸோ உங்களுக்கு மண் அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஆக்சுவலி வெல்லம் கரைச்சி வந்து இதில் ஊற்றலாம். ஸோ நான் இப்போ வந்து இது பாயசத்தை வந்து அப்படியே போடுறேன். என்ன ஆச்சுன்னா வெல்லம் போட்டு நல்லாவே இதை வந்து நல்லா நான் கலக்கிட்டேன். இந்த திப்பிலாம் இல்லாமல், கடலை மாவு திப்பிலாம் இல்லாமல் நல்லா இது வந்து இதுவாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம பாயசம் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் எரிஞ்சிட்டு இருந்தால் தணலே நாங்கள் வந்து வெறும் தணல்லாம் உள்ளே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது மாதிரி போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்மெல்லுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஏலக்காய் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த தேங்காய் பால். ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம். நிறைய பாயசம், கொஞ்சமாக பாயசத்தோட சரி. ஸோ அந்த தேங்காய் பூலாம் வாயில் மாட்டும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருந்து முந்திரி. ஸோ நிறையவே முந்திரி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி திராட்சைலாம் வந்து நம்ம சத்தான ஒரு திங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ பாயசம் வந்து கிளாஸில் ஊற்றலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பால் பாயசம் வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இட் வாஸ் ஸோ குட். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்போ வந்து ரொம்ப ஏஜ்ட் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக வந்து சாப்பிட முடியாது, பல்லு இருக்காது. ஏன்னா கடலை மாவில் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் தான் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். பட் பாயசமும் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ பாயசம் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து குடிச்சிடலாம். ஸோ கடலை மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் டிஷ் தான். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லா வரும். ஸோ நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், பட் நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, bye bye, see you.